முறிந்த ஆவியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தெரியல நமக்கு. அதுல இங்கிலீஷ்ல சொன்னாதான் உனக்கு அர்த்தம் தெரியுது. ஏன்னா இப்ப நடைமுறையில நம்ம இங்கிலீஷும் தமிழும் கலந்து தங்கிலீஷில் தான் பேசிட்டு இருக்கிறோம். வெக்ஸ், வெக்ஸ் ஆவாரா மச்சான்? வெக்ஸ்ன்னு என்ன? அப்படியே சொல்லு. ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே வெக்ஸாகி உட்கார்ந்துருக்க. வெக்ஸ் ஆயிருந்தா நீ தமிழ் அர்த்தமா எடுத்துக்கிற. வெக்ஸ் ஆனாதான் உனக்கு புரியும். வெக்ஸ் ஆகுறதுன்னா என்ன? சோர்ந்து போறது, கவலைப்படுறது. அப்ப இங்க என்ன சொல்றாரு? முறிந்த ஆவி அப்படி என்றால் கவலைப்படுவது. சொல்லுங்க. எலும்புகளை உலர பண்ணும். அதுக்கு அர்த்தம் தெரியல. அதாவது இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னா உன் போனுகளை ட்ரை ஆக்கிடுமா. உன் போன்னா எது எது போனு? உள்ள இருக்கிறதெல்லாம் போனு தான். போனை வந்து ட்ரை ஆக்குதுன்னா என்னது? காஞ்சி போக வச்சிருக்கு, கருவடை வைக்குது. இதுக்கு அர்த்தம் புரியல. நான் நோண்டி நோண்டி பார்க்கிறேன், அப்பதான் புரியுது. என்ன புரியுதுன்னா, கவலைப்படுவது உன் எலும்புகளை உலர பண்ணுகிறது. மன மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கிறது உனக்கு நல்ல மருந்தாக கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது. இதுதான் இதுக்கு அர்த்தம். அப்ப பார்த்தா எலும்புகளை உலர பண்ணும்னா அதுல ஒரு மெடிசன் இருக்கு, மருத்துவம் மறைந்து கிடக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, எலும்புக்குள்ளார ஒரு மஜ்ஜைன்னு ஒண்ணு இருக்கும், தெரியுமா? ஆட்டு எலும்புல முட்டி எலும்பு உடைச்சி குழம்புல போட்டு நம்ம உரியுமா? உரிய மாட்டோமா? உரியக்குள்ள என்ன செய்யும்? லொடக்குன்னு உள்ள வந்து உழும்பு. அது பேரு என்ன? நினம் அல்லது மஜ்ஜை. இங்கிலீஷ்ல போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? போன் மேரோ. அது உள்ள இருக்கிற நினம் அல்லது ஊன், மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய தமிழ் அர்த்தம் இருக்கு. ஊனு, மஜ்ஜை, நினம். ஆனா இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை, போன் மேரோ. அப்ப அந்த போன் மேரோ, அந்த நினம், அந்த மஜ்ஜையை அது காய செஞ்சிருமா, காஞ்சிருமா. கவலைப்படுறதுனால எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்குது இல்ல, அந்த கொசவமா ஒரு சளி மாதிரி ஒரு துண்டு ஒரு குழந்தை இருக்குது இல்ல, அது வந்து ட்ரை ஆயிடுமோ. அது ட்ரை ஆயிடுச்சுன்னா இருக்கிற வியாதியெல்லாம் உனக்குள்ள வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த மஜ்ஜை தான் ஒவ்வொரு மனுஷனுடைய ரத்தத்தை உற்பத்தி பண்ற இடம். ஒரு மனுஷனுடைய ஹோல் பாடிக்கு ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா, எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது ரத்தம். அந்த ரத்தம் உற்பத்தி ஆனாதான் உனக்கு ஆர்பிசி செல்லு, டபிள்யூபிசி செல்லுன்னு சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் என்று ரத்தத்துல கலந்திருக்கிற அந்த 2 அணுக்கள் தான் உன் பாடியில வேலை செய்யும். உனக்கு வெள்ளை அணுக்கள் என்பது நோய் எதிர்ப்பு திறனை உண்டாக்குது. வெளியிலிருந்து எந்த நோயும் உனக்குள்ள வராத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வது வெள்ளை அணுக்கள். சிவப்பு அணுக்கள் உனக்குள்ள இருக்கிற சத்துக்களை கொடுத்து அது உனக்குள்ள ஒரு போஷாக்கை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. சிவப்பு அணுக்கள் அதான் ரத்த சோகை. அந்த சிவப்பு அணுக்கள் செத்து போனாதான் ரத்த சோகை வருவது. ரத்த சோகைன்னு தெரியல, சோகை பிடிச்ச மாதிரி இருக்குதுன்றான். ரத்தம் சுண்டி போனது. அப்ப அதுக்கு சிவப்பு அணுக்கள் தேவைப்படுகிறது. அந்த சிவப்பு அணுக்களை தூண்டுறதுக்கு தான் நிறைய டானிக்லாம் தருவோம், சத்து மாத்திரை எல்லாம் தர்றது. அப்ப பாரு, நீ கவலைப்பட்டு உக்காந்தாலே உன் மச்சை என்ன செய்யுதா, எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஈரப்பசை, அந்த ஈரப்பசை காய்ந்து போனதுனால ரத்தம் உற்பத்தி கெட்டு போய் ரத்தம் உற்பத்தி பண்ணாததுனால சிவப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் உனக்கு இல்லாததுனால ஏகப்பட்ட வியாதிகள் உனக்கு வருது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு யாருக்கோ பேசுறாரு, என் சப்ஜெக்ட் அது இல்லை இன்னைக்கு. ஆனா வேற சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. குழந்தைங்களை பற்றி எடுத்துட்டு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ஆராதனை அப்படின்றது வெறும் ஆராதனை மட்டுமல்ல, போதனை என்பது உன் அறிவு விருத்தி ஆகிறது தான். நம்ம உட்காரணும், நம்ம பிள்ளைகளுடைய அறிவு விருத்தி ஆகணும். இது நான் சொல்லிடுறேன். அப்ப மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்தாக வேலை செய்யுது. கவலைப்படுவது வியாதியை கொண்டு வருகிறது. அதனால்தான் அந்த காலத்திலே சொன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று. நம்ம அதை சிரிக்கிறது இல்லையா. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அவர் ஃபாரின்ல அமெரிக்கால பெரிய டாக்டர், அவர் எம்எஸ் அதெல்லாம் படிச்சுட்டு பெரிய டாக்டரா இருக்கிறார். அவர் வந்து இந்த வார்த்தை, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், இந்த வார்த்தையை நம்புகிறவர். இந்த வார்த்தையை நாம இதை செயலாக்கம் கொண்டு வந்து பிராக்டிக்கலா நம்ம மருத்துவ ரீதியில இத ட்ரூத் தான், இது உண்மை அப்படின்றத நான் நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சார், ஒரு படி மேல போயிட்டார்.
எப்படி மேல போனாரு அப்படின்னாக்க இது உண்மைன்றதை நான் நிரூபிக்கிறேன் இந்த உலகத்துக்கு அப்படின்ட்டு ஒரு 4th ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்டை தேடி போறாரு. கேன்சர் இன்ஸ்டிடியூட் போறாரு. அப்ப இங்க வந்து 4th ஸ்டேஜ் கேன்சர்ல யாருங்க இருக்கிறான்னா ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் 4th ரொம்ப சாவ வாவான்னு வரவேற்றுட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு வாரத்துல இல்ல 10 நாள்ல அவர் செத்து போயிடுவார். ஏன்னா எல்லா ஆர்கன்லயும் அந்த கேன்சர் செல் பரவி போச்சு. நோ மெடிசன்ஸ், நோ வைத்தியம், இவர் சாவுதான் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவர் மருத்துவம் கொடுத்தாலும் நீங்க என்ன வைத்தியம் பண்ணாலும் இவர் செத்தான போவார். ஆமாங்க, என்ன வைத்தியம் பண்ணாலும் செத்தான் போவார். இப்ப நாங்க இவருக்கு எந்த மெடிசனும் நாங்க கொடுக்கல. ஏன்னா நிப்பாட்டிட்டோம். ஏன்னா வேஸ்ட், புரோஜனம் இல்லை. இவர் 10 நாள்ல போயிடுவார். சரி ரைட், இவர் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி இட்டுட்டு போறேன், எனக்கிட்ட பர்மிஷன் கொடுங்க, ஐஎம்ஏ டாக்டர், ஒரு டெஸ்டிக்காக தான், இந்த உலகத்துக்கே இதை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் இட்டுட்டு போறேன். அந்த மாதிரி இருந்தாக்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இவர் இட்டுட்டு வந்துட்டார். இவருடைய கஸ்டடியில கொண்டு வந்தார் சாவு போற அந்த பேஷண்ட்டை. அந்த பேஷண்ட்டு சந்தோஷமா பேசிட்டே வர்றார். பாயா, உன்னை நான் விடுதலை ஆக்கிட்டேன், வா, உனக்கு வியாதி சரியாகணும் பண்ணார். ஆமாங்க, வியாதி சரியாகும். நீ நல்லா லாங் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறியா? ஆமாங்க, நான் ஆசைப்படுறேன். அப்போ நான் சொல்றதெல்லாம் செய்வியா? செய்வங்க, கண்டிப்பா செய்வங்க. ஒன்றும் இல்லை, என் ரூம்ல உனக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு தரேன். அந்த ரூம்ல சாப்பாடெல்லாம் வச்சிருவேன். நீ பாட்டினே சாப்பிட வேண்டியதுதான். நான் போடுற டிவியில போடுற படத்தை பார்க்க வேண்டியதுதான் உன் வேலை அப்படின்னாரு. என்னக்கா, இதை பார்த்தாலே நான் வரணும்னா நிச்சயமா வாழ்வேன். நீ படம் பாக்குற, சாப்பிடு, பசியத்தா சாப்பிடு, படம் பாரு, தூங்கு, தூக்கம் வந்தா தூங்கு, படம் பாரு, தூங்கு, சாப்பிடு, தூங்கு, படம் பாரு, சாப்பிடு, தூங்கு, படம் பாரு, நீ வாழ்வ, நான் கேரண்டி தரேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த உட்காந்தாரு. நல்ல வசதியோட நம்ம சோபாலாம் போட்டு சும்மா சூப்பரா பெட்ல போட்டாரு. சாப்பாடுலாம் வச்சிட்டாரு. டிவியை போட்டார். நல்ல பெரிய டிவியை போட்டு படத்தை போட்டு விட்டார். படம்னா ஊம படம். ஆமா, ஊம படம். டைலாக், நோ டைலாக், நோ வசனம், நோ டைலாக். கிடுகிடுன்னு ஒருத்தன் வருவான், டமான்னு விடுவான், திடீர்னு ஓடுவான், அவனை பிடிப்பான், இவரை பிடிப்பான், இப்படி பிடிப்பான். இந்த சார்லி சாப்லெஸ்ன்னு ஒரு படம் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க தெரியல. அது அந்த காலத்துல வந்த ஊம படம், முதல் படம். அந்த சார்லி சாப்லெஸ் படத்தை போட்டு பார்த்த உடனே சிரிக்காத ஊம கூட சிரிச்சிருவான். சிரிக்காத அப்படியே அப்படியே உம்முன்னு இருக்கிறவங்க கூட சிரிச்சிருவான். இப்படியே தான் இருப்பான். உம்மனா மூஞ்சி மாதிரி தான் இருப்பார். இன்னைக்கு கிறிஸ்டியன்லாம் நரசிம்மராவ் மாதிரி மாறிட்டு இருக்கிறோம். உம்மனா மூஞ்சி மாதிரி. உண்மையிலேயே அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். மெட்ராஸ்ல தான் ஒரு கார் நிற்குது. ஒரு கார்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கிறிஸ்டின் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த கார்ல சிலுவெல்லாம் தொங்குது, எதுவும் இருக்குது. சரி, இந்த கிறிஸ்டினுக்குரிய காருன்னு ஒரு வயசு பொண்ணு அப்படியே முறைச்சுன்னு இருக்குதுங்க. எவனுமே இல்லைங்க ரோட்ல. எவனை பார்த்து முறைக்குதுன்னு நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன். நின்றுட்டு எவனுமே இல்லை. அப்படியே உட்காந்துருக்கு. பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்துக்குது. அதுவும் அப்படியே கவலையில உட்காந்துருக்கு. கிறிஸ்டியன் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சிரிக்க மறந்துட்டாங்க. கிறிஸ்டியன் நான் அதனால தான் எங்க பார்த்தாலும் சிரிச்சிருது. எனக்கு ரகசியம் தெரிஞ்சதுனால தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. எப்போ என்னை பைத்தியக்காரன் நினைச்சாலும் பரவாயில்ல போ. நான் உம்முன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்ப இந்த படத்தை பார்க்கறது, இவன் சிரிக்கிறது, சாப்பிட்றது. சிரிச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்கும். சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், சிரிப்பான், தூக்கம் வந்தோடனே தூங்குவான். ஏந்திரிப்பான், சிரிப்பான், சாப்பிடுவான், சிரிப்பான், தூக்கம் வருவான், தூங்குவான். 24 மணி நேரம் அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும். தூக்கம் வந்தா தூங்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்ப்பான் அப்படின்வான். சாப்பிடுவான், சிரிப்பான், தூங்குவான். இப்படியே செஞ்சாங்க. ஒரு வாரத்துல செத்து போனவன்றவன் 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு, 10 வாரம் ஆச்சு, 40 வாரம் ஆச்சு, வருஷ கணக்குல உயிரோட இருக்கிறான். இன்னைக்கு அவனே இட்டுட்டு போய் அதே கேன்சர் பேஷண்ட் இவன் 4வது ஸ்டேஜ்ல இருக்கிறான், செத்து போடுவான் 10 நாள்ல சொன்ன அதே டாக்டர்கிட்ட அதே டீம்ல இந்த ஆளை இட்டுட்டு போய் டெஸ்ட் பண்றாரு. 6 மாசம் சென்னு. எத்தனை மாசம் சென்னு? வாட் எ மிரக்கிள் அவன் டாக்டர் சொல்றான். 6 மாசமா உயிரோட இருக்கிறான். அப்ப என்ன டெஸ்ட் பண்ணு உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து பாக்குறானுங்க. கேன்சர் இருந்த சிம்டம்ஸ் அவனுக்கு இல்ல. அப்ப எங்கேயா போச்சு அந்த செல் எல்லாம்? என்னுடைய கேள்விதான். அந்த செத்து போன செல்லு இன்னைக்கு கேன்சர்னு இவனுக்கு படத்துல காட்டுது, சிடி ஸ்கேன்ல காட்டுச்சு இல்ல. அந்த செல்ல இவன் வெளியேற்ற முடியாதனால்தான் கீமோ தெரப்பி கொடுக்குறான். நான் மருத்துவத்தை குறை சொல்லுவேன், ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன்.
வாயை விட்டு சிரிச்சவனுக்கு எங்க போச்சு அந்த செல்? செத்து போன செல் எப்படி போச்சு? மாயமா போச்சு. ஏன்? ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவர் அதனால்தான் இங்க எழுதி வச்சுக்கிறாரு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று. இததான் நிரூபிச்சார் அந்த டாக்டர். நீ சந்தோஷமா இருந்தா அது மருந்தாக வேலை செய்யும் என்பதை நான் ஒரு செத்து போக இருந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு சந்தோஷத்தை கொடுத்து சிரிக்க வச்சு அவருடைய செல்கள் எல்லாம் அகற்ற வைத்தாச்சு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? அப்ப ஆண்டுடைய வார்த்தை பொய்யா? அன்பாலே இதை கற்றுக்கொள்ளதான் நம்ம வந்தோம். இந்த வேத வசனத்தை இன்னைக்கு போதிக்கிறோம்னா நீ அதை கற்றுக்கொண்டு நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ சந்தோஷ சமாதானம் பார்க்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார். ஆனால் தான் சொல்றாரு, எனக்கு மனசு இருக்குது உனக்கு மனசு இல்லைன்றார். யாருக்கும் கற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. பிள்ளைங்க போய் கற்றுக்கொள்ளணும்னு சண்டே கிளாஸுக்கும் யூத் மீட்டிங்க்கும் மெயின் மீட்டிங்கும் அனுப்புறதுக்கு மனசு இல்லை. அது தரதல மாதிரி சுத்திச்சுன்னா விட்டுறது. நான் கூப்பிட்டேன் பிரதர், அது வரல பிரதர், கோலை எடுத்து அடி. வரலன்னா உன்னை பின்னுவேன், நீ சாப்பாடே போட மாட்டேன், நீ அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணு. அதை தரலையா சுத்த விடாத. பெற்றோருக்கோ மனசு இல்ல, பிள்ளைகளுக்கு மனசு இருக்கு. பெற்றோர் கொஞ்சம் கடிஞ்சு சொன்னா கீழ்ப்படிவான். ஏன்னா பெற்றோர் நான் சொன்னா கீழ்ப்படிய மாட்டான். நீ யார் ராணுவான்? எங்க அம்மாவே சோறு போடுது, எங்க அப்பாவே சோறு போடுறாங்க, நீ யாரு? ஹூஆரியோன்னுவான். நீ சோறு போடாத வை, அடக்கி ஆளை கற்றுக்கொள், இல்லை என்றால் நீ கண்ணீர் வடிப்பாய். அதான் இங்க சொல்றார், பிரம்பை கையாளாதவன் பிள்ளையை பகைக்கிறான். இந்த வார்த்தை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ. பிரம்பு இன்னிலிருந்து ஒவ்வொரு வீட்டுல ஒரு பிரம்பு வைக்கட்டும். கையால் அடிக்காது, கண்ணு மூடித்தனமா அடிக்காது. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா பிரம்பு எடுத்து கையை பார்த்து ஒரு அடி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ இந்த ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஒரு அடி, இந்த வசனத்தை நீ ஒப்பிக்கலன்னா 2 அடி, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு அடி. ஆமா, கரெக்டா அது கீழ்ப்படி பாரு. அடுத்த வார்த்தை படி, எபிரேயர் 12:7. எபிரேயர் 12:7 படி. நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை சிற்சிக்கிறதுக்கு பொறுப்பு யாருக்கிட்ட கொடுத்துக்கிறாருங்க? ஹலோ, தகப்பன்மார்களே, யார்கிட்ட கொடுத்துக்கிறார்? தகப்பன்மார்கிட்ட தான் கொடுத்துக்கிறார். அவங்க அம்மா பார்த்துப்பாங்க. இவர் செல்லம் கொஞ்சம் இருக்கு, இது அப்பா செல்லம், இது அம்மா செல்லம், இப்படி போட்டுன்னு போவோம். அப்படியே ஊராவளி மாட்டு மாதிரி திரியும் பிள்ளைங்க. தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? சிட்சிக்க வேண்டிய இடத்துல நீ சிட்சிக்கணும் தகப்பன். இல்லைன்னா புள்ள தரதலையா போயிடியா? அதுதான் சொல்லித்தர. பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் வேணும், பிள்ளை நல்லா வளரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா சிட்சிக்கிற அறிவு இருக்கா? சிட்சிக்கிறதுக்கு மனசு இருக்கா? மனது இல்லாமல் போகிறோம். ஆனந்தான் சொன்னாரு, நான் அவங்கள கூட்டு என்னுடைய அரவணைப்புல வைத்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், உனக்கோ விருப்பம் இல்லை, உனக்கோ ஆசை இல்லை, நீ விட்டுட்ட, தருகட்டத்தனமா விட்டுட்ட. அது இப்ப தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்து கேக்குது, இன்னும் உதைப்பேன். சின்ன பிள்ளையில உதைக்கும் போது சந்தோஷம் உத அப்படின்ட்ட. இப்ப பெருசானா உதைக்கும் போது கண்ணீர் வருது. உண்மைதான், சின்ன வயசுலே நீ சிரிச்சிக்க தவறிவிட்டாய், தகப்பன்ற ஸ்தானத்தை இழந்ததுனால. அதனால்தான் இங்க வேதம் சும்மா சொல்லலைங்க, நமக்கு டீச் பண்ண. அதான் சொல்றேன், இது வாழ்வியல் புத்தகம் என்று சொல்லுவேன். நீ வாழ்வதற்கு, உன் குடும்பம் சிறப்பான முறையில வாழ்வதற்கு இது வழிகாட்டுது. வழிகாட்டு நெறிமுறையின் புத்தகம் இது. இது அலட்சியமா எடுத்துக்காது. அதை உங்களுக்கு புரியாதனால்தான் இங்க போதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை உட்கார வச்சு உங்களுக்கு போதிக்கிறது என்னன்னா, இந்த வசனத்தை புரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழுன்னு தான் போதிக்கிறார் ஆண்டவர்.